Hello friends, welcome to Centum Tutor. Cost Accounting, Storage or Inventory Control. இந்த வீடியோல Economic Order Quantity, EOQ, இதில் MCQ question problems, multiple choice question, problems பற்றி பார்க்கலாம். இந்த ஏற்கனவே இந்த Economic Order Quantity உடைய theory part, இந்த previous வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த காஸ்ட் அக்கவுண்டிங்கில் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் பண்ணுறதா இருந்தால் காஸ்ட் அக்கவுண்டிங் எஸ்பி ஜெயின் கேஎல் நரங் அதாவது கல்யாண் பப்ளிகேஷன்ஸ் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் அதில் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா பிகாம் எம்காமில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருந்த எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் கம்ப்ளீட்டாக தரவாகும். ஸோ இப்போ நம்ம எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம போகலாம். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி ஆர்டரிங் லெவல் ஆஃப் மெட்டீரியல் இஃப் minimum limit 1000 units and maximum limit 5000 units, daily requirement of material 200 units and time required for fresh delivery 10 days is dash. அப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆர்டரிங் லெவல் ஆஃப் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. ஆர்டரிங் லெவல் ஆஃப் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. மினிமம் லிமிட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ, அது குறைந்தபட்சம் எவ்வளவு அவங்க மெட்டீரியல் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட் மெட்டீரியல் வைக்கணும். அதிகபட்சமாக 5000 யூனிட் வரைக்கும் வைக்கலாம். டெய்லி ரிக்குவயர்மெண்ட் வந்து 200 யூனிட்ஸ், டெய்லி 200 யூனிட்ஸ் நம்மளுக்கு டிமாண்ட் தேவை இருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணும்போது 10 டேஸ் ஆகும். ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் பண்ணும்போது பொருள் கிடைக்கிறதுக்கு 10 டேஸ் ஆகும். அப்படின்னா ஆர்டரிங் லெவல் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3000 யூனிட்ஸ். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணும், இதோட ஃபார்முலா என்ன, ஆர்டரிங் லெவல் ஆஃப் மெட்டீரியலுடைய ஃபார்முலா என்ன, எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட் பாருங்க. ஆர்டரிங் லெவல், ரீஆர்டரிங் லெவல் வேற, ஆர்டரிங் லெவல் வேற. அப்போ ஆர்டரிங் லெவல் அப்படின்றது மினிமம் லிமிட் எடுத்துக்கணும். அது கூட கன்சப்ஷன் டியூரிங் தி டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஃப்ரெஷ் டெலிவரி. இந்த ஃப்ரெஷ் டெலிவரி நம்ம டெலிவரி பண்ணால் 10 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். நம்ம பொருள் ஏற்கனவே பார்த்தோம். இந்த கொஸ்டின் பாருங்க, டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஃப்ரெஷ் டெலிவரி 10 டேஸ். அப்போ இந்த 10 டேஸுக்கான மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கணும். மினிமம் எவ்வளோ, இது சிம்பிளாக நம்ம வந்து லாஜிக்காகவே அண்டர்ஸ்ட் பண்ணலாம். நம்ம மினிமம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கணும், அந்த மினிமம் லெவலுக்கு நம்ம கம்மியாகாமல் பார்த்துக்கணும். அப்போ மினிமம் 1000 யூனிட் வேணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம் டெய்லி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 200 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 200 யூனிட் ஒரு நாளைக்கு வச்சு 10 நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 200 × 10, 200 × 10, அப்போ 2000 யூனிட் நம்மளுக்கு அந்த 10 நாளைக்கு வேணும். ஏன்னா 10 நாள் கிடைச்சா நம்மளுக்கு ஃப்ரெஷ் டெலிவரி கிடைக்கும். அப்போ 2000 யூனிட் வேணும். ஏற்கனவே மினிமம் ஒரு 1000 யூனிட் வேணும். அது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஆர்டரிங் லெவல். அப்போ ஆர்டரிங் லெவல்ன்றது மினிமம் லிமிட் எடுத்துக்கணும் பிளஸ் கன்சப்ஷன் டியூரிங் தி டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஃப்ரெஷ் டெலிவரி. ஃப்ரெஷ் டெலிவரிக்கான டைம் எவ்வளோ இருக்குது, அந்த டைமுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கன்சப்ஷன் தேவை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மினிமம் லிமிட் நமக்கு தெரியும் 1000 யூனிட் மினிமம் இருக்கணும். ப்ளஸ் ஒரு நாளைக்கு 200 யூனிட் வச்சு 10 நாளைக்கு நம்மளுக்கு வேணும் இன்ட்டு 10. ஏன்னா 10 நாள் ஆகும் அடுத்த டெலிவரி ஆகிறதுக்கு. அப்போது 200 × 10, அப்போ 1000 + 2000, 3000 யூனிட்ஸ். அப்போ நீங்கள் இப்போ ஆர்டரிங் லெவல்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஆர்டரிங்னா வெரி சிம்பிள். மினிமம் ஏற்கனவே ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணும். மினிமம் லெவல் மெயின்டைன் பண்ணும். ரிசர்வ் மாதிரி அது. மினிமம் லெவல் மெயின்டைன் பண்ணும். அதுக்கு மேலே நம்ம வந்து 10 நாள் ஆகும். கூட்ஸ் வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னா ஒவ்வொரு நாளும் 200 யூனிட் வேணும். அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ யூனிட் வேணும், ஒரு நாளைக்கு 200 யூனிட்னா 10 நாளைக்கு 2000 யூனிட் வேணும். அப்போ ஏற்கனவே ஒரு 1000 யூனிட் மினிமம் இருக்கணும். ப்ளஸ் இந்த 10 நாளைக்கு 2000 யூனிட் இருக்கணும். மொத்தம் 3000 யூனிட் தான் ஆர்டரிங் லெவல். இந்த 3000 யூனிட் வரும்போது நம்ம ஆர்டர் பண்ணிடணும். ஏன்னா ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக மினிமம் லெவல் 1000 இருக்கும். அந்த 10 நாளைக்கு தேவையான 2000 இருக்கும். மொத்தம் 3000 யூனிட் நம்ம கையில் இருக்கும். அந்த 3000 யூனிட் கையில் கரெக்டாக 3000 யூனிட் வரும்போது நம்ம ஆர்டர் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக 10 நாளில் வரும். நம்ம மினிமம் லெவலுக்கு கீழே போகாமல் பார்த்துக்க முடியும். இதுதான் இதோட மீனிங்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the reordering level, இது வந்து reordering level, reordering level ROL அப்படின்னு போட்டிருப்போம். reordering stock level இல்லைன்னா reordering level அப்படின்னு சொல்லலாம். இது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. reordering level கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. if maximum consumption is 200 units per day, அதிகபட்சமான நுகர்வு எவ்வளவு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமமா. மினிமம் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் per day. அப்போ ஒரு நாளில் யூனிட் அந்த மெட்டீரியல் பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அதிகபட்சமாக 200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துவாங்க, குறைந்தபட்சமாக 100 யூனிட் வரைக்கும் ஒரு நாளைக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ரீஆர்டர் பீரியட் வந்து 8 to 10 days. அது குறைந்தபட்சம் 8 நாள் ஆகும், அதிகபட்சம் 10 நாளுக்குள்ள நம்மளுக்கு பொருள் கிடைச்சிரும். ரீஆர்டர் பீரியட் அது 8 to 10 days. அப்போ 8 to 10 daysனா இது வந்து 8ன்றது மினிமம் குறைந்தபட்சம் 8 நாள் ஆகும், அதிகபட்சம் 10 நாள் ஆகும். இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ்ன்றது ரீஆர்டரிங் லெவல் கேட்டிருக்காங்க. இல்லை 2000 யூனிட், 1600 யூனிட், 800 யூனிட்ஸ், 1000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆன்சர் 2000 யூனிட்ஸ் கிடைக்குது. 2000 யூனிட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். சரி, இந்த ரீஆர்டரிங் லெவலை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதோட ஒர்க் அவுட் மெத்தட் என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். ரீஆர்டரிங் லெவல்ன்றது மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மேக்ஸிமம் கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க 200. அப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே அதான் ப்ரீவியஸ் வீடியோவில் தியரி பார்த்தும் அதோடைய ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து வச்சாலே போதும், 2-3 தடவை பார்த்தாலே உங்களுக்கு தரவாயிரும். அப்போ ரீஆர்டரிங் லெவல் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். Maximum consumption is given. Maximum consumption is given that 200 units. அப்போ 200 எடுத்து எழுதிடலாம். Into maximum reorder period. பாருங்க, reorder period வந்து 8 to 10 days கொடுத்துருக்காங்க. அதில் 8ன்றது மினிமம் பீரியடு, 10ன்றது மேக்ஸிமம் பீரியட். நம்மளுக்கு வேண்டியது மேக்ஸிமம் 10. அந்த 10 எடுத்துக்கோங்க. 200 into 10, 2000 units. இதுதான் ரீஆர்டரிங் லெவல். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தது வந்துட்டு ஆர்டரிங் லெவல், இது ரீஆர்டரிங் லெவல். ரெண்டுமே மேக்ஸிமம் எடுத்தோம். மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். Third question. A unit of material cost rupees 50. Material cost உடைய ஒரு யூனிட் உடைய மெட்டீரியல் காஸ்ட் வந்து 50 rupees. ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் வந்து 50 rupees. இயர்லி யூசேஜ் வந்து 20,000 யூனிட்ஸ். வருஷம் வந்து 20,000 யூனிட் யூஸ் பண்றாங்க ஒரு வருஷத்துல. காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஒன் ஆர்டர். நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு 20 ரூபா செலவாகும். நம்ம ஏற்கனவே போன தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு ஆர்டர் நம்ம வந்து ஒரு மொத்தமாக நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு 20,000 யூனிட் வேணும். ஒரே ஒரு தடவையாக இந்த 20,000 யூனிட் நம்ம வாங்கிட்டா நம்மளுக்கு வந்து 20 ரூபா தான் செலவாகும். ஒரே ஒரு ஆர்டரில் பண்ணால் 20 ரூபா ஆகும். இதே நம்ம 10,000 2 தடவை வாங்கினா 40 ரூபா செலவாயிரும். ஏன்னா 20 + 20. இதுதான் ஆர்டரிங் காஸ்ட். அப்புறம் கேரிங் காஸ்ட். அந்த பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான செலவு, ஸ்டோரிங், இன்சூரன்ஸ் காஸ்ட். அதை நம்ம வந்து வேர் ஹவுஸில் வைக்கும்போது அதுக்கான செலவு, கேரிங் காஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்க, 10% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 10% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆப்டிமம் குவான்டிட்டி ஃபார் விச் ஆர்டர் டு பி பிளேஸ்ட் இஸ். அப்படின்னா நம்ம எத்தனை கூட்ஸை ஆப்டிமம் குவான்டிட்டி, தட் இஸ் கால்ட் அதர்வைஸ் கால்ட் ஆப்டிமம் குவான்டிட்டி இஸ் அதர்வைஸ் கால்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அதான் EOQ. அந்த ஆப்டிமம் குவான்டிட்டி அப்படின்போது நம்மளுக்கு கரெக்டான குவான்டிட்டி, அதிகமாக ஆகக்கூடாது, குறைவும் ஆகக்கூடாது, கரெக்டான அளவில் இருக்கும். தட் இஸ் அது வந்து செலவு குறைவாக இருக்கணும். அந்த ஆப்டிமம் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மெட்டீரியலுடைய காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிட்டுடைய காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வருஷத்தோட யூசேஜ் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 20,000 யூனிட்ஸ். காஸ்ட் ஆஃப் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஒன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க 20 rupees. கேரிங் காஸ்ட் வந்து 10%. அப்படின்னா எவ்வளோ ஆப்டிமம் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, 400 யூனிட்ஸ். இப்போ நம்ம இந்த 400 யூனிட்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்டிமம் குவான்டிட்டினா நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. பாருங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் மொத்தமாக இது வேல்யூ கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into annual usage into cost of order divided by carrying cost per unit per annum. இதுதான் ஃபார்முலா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2 போட்டாச்சு into annual usage, annual requirement. ஒரு வருஷத்தில் எத்தனை யூசேஜ் ஆகும், 20,000 யூனிட்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. 20,000, அந்த 20,000 எடுத்து இந்த ஃபார்முலா எழுதிடலாம். 20,000 யூனிட்ஸ் into
காஸ்ட் ஆஃப் ஆர்டர், காஸ்ட் ஆஃப் ஆர்டர்னா காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஆர்டர் எவ்வளோ 20. அப்போ இந்த 20 ஹோல் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. 10%னா அந்த மெட்டீரியலுடைய, அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கணும். ஒரு யூனிட்டுடைய மெட்டீரியல் காஸ்ட் வந்து 50 rupees கொடுத்துருக்கான். அப்போ அந்த 50 rupees இன்டூ எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 10%. 10/100 இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் மல்டி பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படி எழுதிடலாம். 2 2s are 4, 4 2s are 8. அப்புறம் இங்கே 0 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. 1 2 3 4 5 zeros அப்படி எழுதிடலாம். டிவைடட் பை இதை கேன்சல் பண்ணி போடலாம். இந்த 50யும் இந்த 100ல இருக்கக்கூடிய 0 கட் பண்ணாலே முடிஞ்சிடும். இந்த 100ல இருக்க இந்த ஒரு 0க்கு இந்த 10ல இருக்க ஒரு 0 கட் பண்ணிடலாம். மீதி 100ல இருக்க ஒரு 0க்கு இந்த 0 கட் பண்ணால் பாக்கி 5 மட்டும் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படியே எழுதிட்டு இந்த 8 lakhs வந்து 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,60,000 கிடைக்கும். இந்த 1,60,000க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஆப்டிமம் குவாண்டிட்டி ஆர் எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி கிடைச்சிடும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த 16 நம்பருக்கு மட்டும் பாருங்க. 16 உடைய ஸ்கொயர் ரூட் எவ்வளோ 4 4s are 16, 4 4 16. அப்போ 16 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 4 போட்டாச்சு. அப்புறம் இங்கே எத்தனை 0 இருக்கோ அதில் பாதி போட்டால் போதும். 1 2 3 4 0 இருக்கு. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் 4ல் பாதி வந்து 2 0 போட்டுருங்க. 400 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே கேட்டுக்கிறது பாருங்க, இங்கே கேட்டுக்கிறது ஆப்டிமம் குவாண்டிட்டி, இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி. அப்போ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கும் இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருப்பான். இந்த பர்சன்டேஜ் எதுக்கு மேலே கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் மேலே தான் கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல் காஸ்ட் வந்து வேறு எங்கேயும் எடுக்க மாட்டோம். இந்த கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுப்போம். இந்த 400 யூனிட்ஸ் கிடைக்குது. ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து இஃப் ஆனுவல் யூசேஜ் 6,000 யூனிட்ஸ், ஆனுவல் யூசேஜ் வந்து 6,000 யூனிட்ஸ், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர் யூனிட் பாருங்க, ஆனுவல் யூசேஜ் கொடுத்தாங்க, ஒரு ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தாங்க, வருஷத்துக்கு 6,000 யூனிட் தேவை. ஒரு யூனிட்டுடைய காஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து 20 rupees. காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ரிசீவிங் ஒன் ஆர்டர், ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கான செலவு வந்து 60 rupees. ஆனுவல் கேரிங் காஸ்ட் வந்துட்டு 10% ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூ. நம்ம ஏற்கனவே இன்வென்ட்ரி வேல்யூ தெரியும். நம்ம ஸ்டாக் வந்து ஒரு மெட்டீரியலுடைய ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட்டில் 10% கால்குலேட் பண்ணிட்டா போதும். வாட் இஸ் தி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். அப்போ வந்து இங்கே வந்து ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கான மெட்டீரியல் காஸ்ட், இந்த ஒரு யூனிட்டுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கேரிங் காஸ்ட் இந்த 10% கால்குலேட் பண்ண முடியும். அதுமாதிரி பிளேசிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க 60 rupees. அப்போ டைரெக்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய ஆப்ஷன், கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 600 யூனிட்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட், நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into annual usage into cost of order divided by carrying cost per unit per annum. Annual requirement 2 into வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட் தேவை இருக்கு இன்ட்டு நம்ம அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எவ்வளோ செலவாகும் டிவைடட் பை அதை நம்ம ஸ்டோர் பண்ணி பராமரிக்கும் போது மெயின்டைன் பண்ணும்போது உண்டாகக்கூடிய காஸ்ட், கேரிங் காஸ்ட். ஆனால் கேரிங் காஸ்ட் வந்து யூனிட் பர் யூனிட் தான் கண்டுபிடிக்கணும் பர் ஆனத்துக்கு. அது எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியலுடைய காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, மெட்டீரியல் காஸ்ட் 20 rupees இருக்கு, அதில் 10% கண்டுபிடிச்சா போதும். இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் 2 into 2க்கு அப்படி எழுதலாம். ஆனுவல் யூசேஜ் இஸ் given 6,000 into order cost of order is also given that 60 rupees whole divided by carrying cost கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி I told you இந்த 10% தான் கேரிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 10% எது மேலே கண்டுபிடிக்கணும் per unit உடைய காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து 20 rupees. அப்போ 20 into 10%, 10/100 அப்படின்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் ஷார்ட் பண்ணிடலாம். இதில் ஷார்ட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணி பார்க்கும்போது இந்த 0 ஃபஸ்ட்டு கீழே இருக்கு பாருங்கள், கீழே மேலே இருக்கிறது அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். 2 into 6 12, 12 6 are 72. அப்புறம் இங்கே ஜீரோஸ் பாருங்கள் 1 2 3 4 zeros அப்படி போட்டு 0 போட்டேன். அப்போ 7,20,000 கிடச்சிச்சு. அப்போ நம்பர் எல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு மீதி என்ன 0 இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. ஹோல் டிவைடட் பை இங்கே கேன்சல் பண்ணும். இங்கே 100ல் இருக்கக்கூடிய ஒரு 0வும் இந்த 10ல் இருக்க ஒரு 0 கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 100ல் இருக்க இந்த ஒரு 0வையும் இந்த 20ல் இருக்க ஒரு 0 கட் பண்ணால் பாக்கி இந்த 2 மட்டும் தான் இருக்கும். இந்த 2வையும் 72வையும் கட் பண்ணிங்கன்னா 36 டைம்ஸ் வரும். அப்போ 36ம் இந்த 4 zeros அப்படியே இருக்கும். அப்போ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 36ஓட ஸ்கொயர் ரூட் வந்து
6 6 are 36. அப்போ 6 போட்டுருங்க. இங்கே எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. அதில் அப்போ 4னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் பாதி எடுத்தால் போதும். 4ல் பாதி வந்து 2. அப்போ 2 0 எடுத்துக்கோங்க. 600 யூனிட்ஸ். இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த ஃபார்முலா மெயினாக 2 தடவை 3 தடவை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தரவாயிரும். அப்போ எக்ஸாம் டைமில் நீங்கள் முன்னால் பார்த்துட்டு போகணும். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into annual usage into cost of order divided by carrying cost per unit per annum. Fifth question. Calculate economic order quantity from the detail. Economic order quantity கண்டுபிடிக்கணும் இந்த டீட்டெயிலில் இருந்து. Annual usage 1,20,000 rupees. இது ருபீஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் சம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதில் கொடுத்துருந்தாங்கன்னா குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க, யூனிட்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ருபீஸில் கொடுத்துருக்காங்க. அதை கவனிக்கணும். காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஒன் ஆர்டர், ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்துட்டு 60 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. கேரிங் காஸ்ட், ஆனுவல் கேரிங் காஸ்ட் வந்து 10% ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிக்கணும், ஒரு யூனிட்டோடைய காஸ்ட் இங்கே கொடுக்கல. ஆனுவல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதாரணமாக இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆனுவல் யூசேஜ் வந்து யூனிட்டில் கொடுத்துட்டு பர் யூனிட்டோட காஸ்ட் தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்படி கொடுக்கல. ஆனுவல் யூசேஜ் வந்து காஸ்ட்லேயே கொடுத்தாங்க, ருபீஸ்லேயே கொடுத்தாங்க, தனியாக பர் யூனிட் கொடுக்கல. அப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஆர்டர் 60 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனுவல் கேரிங் காஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி 12,000 ருபீஸ். 12,000 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே போட்ட அதே ஃபார்முலா தான். ஸோ ஒர்க்கிங் நோட் பார்க்கலாம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into annual usage into cost of order whole divided by carrying cost per unit per annum. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நல்லா பரிச்சயமாக இருக்கும், நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு 2 போட்டுருங்க இன்டூ ஆனுவல் யூசேஜ் இஸ் கிவன் 1,20,000 rupees, அதை அப்படியே போட்டுருங்க. இன்டூ காஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஒன் ஆர்டர் இஸ் கிவன் தட் 60 rupees, அந்த 60 போட்டுருங்க. டிவைடட் பை கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கேரிங் காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே என்னன்னா பர் காஸ்ட் கொடுக்கல, அதாவது ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் கொடுக்கல. அப்போ அதனால என்ன பண்ணணும்னா இந்த 10% மட்டும் அப்படியே போட்டால் போதும். 10/100 அப்படின்னு போட்டால் போதும். ஏன்னா இது கூட இந்த பர் காஸ்ட் வந்து இன்ட்டு 10 இன்ட்டு அந்த நம்பர் போட்டு இன்ட்டு 10/100 போடலாம். இப்போ அது இல்லாதனால டேரெக்டாக 10/100 மட்டும் போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க நம்பர் எல்லாம் மல்டிபிள் பண்ணி போடுங்க. 2 into 12 24, 24 into 6 144, அப்புறம் 0 1 2 3 4 5 zeros, 1 2 3 4 5 zeros. அப்போ 2 into 12 24, 24 into 6 124, அப்புறம் இந்த 5 zeros போட்டுருங்க. இன்டூ டிவைடில் டிவைட் வந்துச்சுன்னா பாருங்க, இந்த டிவைடில் இது ஒரு டிவைட் இருக்குது வந்து ரெசிப்ரோக்கலாக போடலாம், தலைகீழமாக போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ மல்டிபிள் இந்த 10/100 வந்து 100/10 ஆயிரும். இப்போ இதில் வந்து ஜீரோஸ் கேன்சல் பண்ணலாம். இந்த 10ல் இருக்க ஒரு ஜீரோவும் இந்த 100ல் இருக்க ஒரு ஜீரோ கட் பண்ணால் மீதி இங்கே ஒரு ஜீரோ மட்டும் இருக்கும். அந்த ஜீரோ இது கூட சேர்த்திருங்க, அவ்வளோ மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 144 0 0 0 0 0, இந்த 10ல் இருக்க இந்த இடத்துல இருக்க ஒரு ஜீரோ சேர்த்திருங்க. இப்போது நம்ம வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 144 உடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கரெக்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். 12 12s are 144, 12 12s are 144. அப்போ 12 போட்டுருங்க. இங்கே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள், மொத்தம் 6 ஜீரோ இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்னா அதில் பாதி ஜீரோ எடுத்தால் போதும். அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது மொத்தம் 6 ஜீரோவில் பாதி ஜீரோன்ட்டு 3 ஜீரோ போட்டுருங்க. தட் இஸ் தி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. வேல்யூவில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம போட்டது யூனிட்ஸில் குவான்டிட்டியில் இருந்துச்சு, இங்கே வந்து வேல்யூவில் இருக்குது. 12,000 அப்படின்னு கிடைக்கும். 12,000 இப்படி அந்த 12,000 ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனுவல் யூசேஜ் வந்து யூனிட்டில் கொடுக்காம அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர் யூனிட் இஸ் நாட் கிவன். அது ரெண்டு கவனிச்சிட்டா போதும். அது ரெண்டு கவனிச்சா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, 6th கொஸ்டின். மேக்ஸிமம் யூசேஜ் 130 units per day and reorder period 25 to 30 days. Calculate reorder level. மேக்ஸிமம் யூசேஜ் கொடுத்துருக்காங்க 130 units per day. ஒரு நாளைக்கு 130 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதிகபட்சமாக, மேக்ஸிமம். ரீஆர்டர் பீரியட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணால் மினிமம் 25 days ஆகும் மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 days ஆகும். அப்போ மினிமம் 25 days மேக்ஸிமம் 30 days.
இது ரீஆர்டர் லெவல் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஏ 3900 யூனிட்ஸ். எப்படி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ரீஆர்டர் லெவல் ROL அப்படின்னு வந்தாலே மேக்ஸிமம் யூசேஜ் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். Maximum usage is given 130 units per day. அதே மாதிரி maximum reorder period வந்து 30 days. ஏன்னா 25 days வந்து minimum period, 30 days ன்றது maximum period. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஒர்க்கிங் நோட் எப்படின்னு பார்க்கலாம். reorder level ROL is equal to maximum usage into maximum reorder period. அப்போ வந்து maximum usage is given that 130 units into maximum reorder period. பாருங்க 25 to 30 days கொடுத்திருக்காங்க. அப்போ 25ன்றது மினிமம் ரீஆர்டர் பீரியட், குறைந்தபட்ச ரீஆர்டர் பீரியட் அது. 30 டேஸ்ன்றது மேக்ஸிமம் அதிகபட்ச பீரியட் அது 30 டேஸ். அந்த மேக்ஸிமம் எடுத்துடணும். ரீஆர்டர் லெவலுக்கு எப்போது பார்த்துங்க ரெண்டுமே மேக்ஸிமம் எடுத்துடணும். அப்போ 130 into 30, அப்போ 2 0க்கு 2 0 போட்டுருங்க. 3 into 13 39, அப்போ 3900 யூனிட்ஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். Question number 7. Normal usage 100 units per day. Normal usage பாருங்க கொடுத்திருக்காங்க 100 units per day. Maximum usage 60 units per day. Sorry, minimum usage. Minimum usage is given 60 units per day. Maximum usage 130 units per day. பாருங்க normal usage கொடுத்துட்டாங்க 100 units. நார்மல் யூசேஜ். அதே மாதிரி மினிமம் யூசேஜ் வந்து 60 யூனிட்ஸ் பர் டே. மேக்ஸிமம் யூசேஜ் வந்து 130 யூனிட்ஸ் பர் டே. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் ஆல்சோ கிவன் 5000 யூனிட்ஸ். அதுமாதிரி ரீஆர்டர் பீரியட் கொடுத்துருக்காங்க 25 to 30 days. அப்போ 25 to 30 daysனா நமக்கு தெரியும் மினிமம் 25 டேஸும் மேக்ஸிமம் 30 days ஆகும். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கால்குலேட் மினிமம் லெவல். மினிமம் லெவல் எவ்வளோ? மினிமம் நம்ம கையில் எவ்வளோ இருக்கணும்? எப்போதுமே நம்மளுடைய வேர்ஹவுஸில் நம்ம வந்து மெட்டீரியல் கீப் பண்ணும்போது ஸ்டோரேஜில் வந்து மினிமம் ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மெட்டீரியல் இருக்கணும். அதுக்கு குறையாமல் நம்ம பார்த்துக்குவோம். மினிமம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து எவ்வளோ ஐட்டம் நம்ம வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதோடைய ஃபார்முலா தான் பார்க்கணும். மினிமம் லெவல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்னென்ன டேட்டாஸ் தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கணும். தேவையில்லாத டேட்டாவை நம்ம விட்டுறணும். கொடுத்துருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஐயோ கொடுத்துருக்காங்களே இது என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. பார்க்கலாம். இதோடைய ஆன்சர் மினிமம் லெவல் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1150 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட்டு. மினிமம் லெவலுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மினிமம் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் எடுத்துடணும். ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் மைனஸ் ஆவரேஜ் கன்சப்ஷன் ரேட் இன்டு ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ ரீஆர்டர் லெவல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ரீஆர்டர் லெவல்ன்றது ரெண்டுமே மேக்ஸிமம். மேக்ஸிமம் யூசேஜ் எடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ரெண்டு மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதா ரீஆர்டர் ஸ்டாக் லெவல்னு தெரியும். அதை போட்டிருக்கேன் பாருங்க. ரீஆர்டர் ஸ்டாக் லெவல்ன்றது நம்ம பாருங்க இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது ரீஆர்டர் ஸ்டாக் லெவல் அப்படின்றது ரெண்டுமே எடுக்கணும். ரெண்டுமே மேக்ஸிமம் எடுக்கணும். மேக்ஸிமம் யூசேஜ் இஸ் கிவன் தட் 130 இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 30 days. Minus in the minus average consumption rate. Average consumption rate is otherwise called normal consumption, normal usage. அப்போ normal usage இங்கே கொடுத்துருக்காங்க 100 units per day. 100 எடுத்தாச்சு into average reorder period. Average reorder period, இந்த reorder period இருக்குல்ல அதோடைய average minimum plus maximum divided by 2. அப்போ 25 plus 30 divided by 2 whole divided by 2. இதானது average reorder period. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 3900 வரும். மைனஸ் 100 அப்படியே போடலாம். இன்ட்டு இந்த 25யும் 30யும் ஆட் பண்ணிங்கன்னா 55 வரும். 55 வரும். 55 ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 27.5 வரும்.
அப்போ 3900 மைனஸ் இந்த 100 ஆல் இதை மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி போயிடும். அப்போ 275 ஆயிரும். ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கு, அது சேர்த்திக்கோங்க. 2750. அப்போ 3900 2750 மைனஸ் பண்ணீங்கன்னா 1150 கிடைக்கும். தட் இஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமம் லெவல். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த 5000 யூனிட்ஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இங்கே நம்மளுக்கு யூஸ் ஆக கிடையாது மினிமம் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு. 8th question, calculate maximum stock level from the detail. நம்ம இது previous question 7th questionல பார்த்தோம், minimum stock level பார்த்தோம். இந்த questionல maximum stock level கேட்டிருக்காங்க. இல்லை economic order quantity கொடுத்திருக்காங்க 300 units. I mean usage rate கொடுத்திருக்காங்க பாருங்க 25 to 75 units per week அப்படி கொடுத்திருக்காங்க. ஒரு வாரத்தில் எத்தனை யூனிட் பயன்படுத்துவாங்க கொடுத்திருக்காங்க. குறைந்தபட்சம் மினிமம் வந்து 25ம் மேக்ஸிமம் யூசேஜ் வந்து 75. மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் பீரியட் இஸ் 4 to 6 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரீஆர்டர் பீரியட்ல மினிமம் வந்து 4ம் மேக்ஸிமம் 6 வீக்ஸும் ஆகும். இதுலேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம். 650 யூனிட்ஸ் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் ஏ எப்படி இந்த 650 யூனிட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்றது வந்து ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் இன்டு மினிமம் லீட் டைம் அப்படின்றாங்க. இதில் பாருங்க, இந்த ரீஆர்டர் லெவல் ROL ரீஆர்டர் லெவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ரீஆர்டர் லெவல்ன்றது ரெண்டுமே மேக்ஸிமம் மல்டி பண்ணும், மேக்ஸிமம் யூசேஜ் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். அதை மல்டிபிள் பண்ண கிடைக்கிறது தான் ROL. ஸோ ஓகே, நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ரீஆர்டர் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் குவான்டிட்டி இஸ் அதர்வைஸ் கால்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இங்கே கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 300 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி. அப்போ ரீஆர்டர் குவான்டிட்டின்றது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அதர்வைஸ் கால் எக்கனாமிக் பர்ச்சேஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் மினிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் இஸ் ஆல்சோ கிவன், மேக்ஸிமம் லீட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ROL ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கணும். ரீஆர்டர் லெவலில் ரெண்டுமே மேக்ஸிமத்தை மல்டிபிள் பண்ணும். யூசேஜ் ரேட் பாருங்க மேக்ஸிமம் 75, மேக்ஸிமம் பீரியட் வந்து ரீஆர்டர் பீரியட் வந்து 6. அப்போ 75 into 6 பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டின்றது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டின்னு நான் சொன்னேன், அந்த 300 யூனிட்ஸ் போட்டுடலாம். மைனஸ் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் யூசேஜ் ரேட் வந்து மினிமம் ரேட் ஆஃப் கன்சப்ஷன். மினிமம் ரேட் எவ்வளோ பாருங்க 25 இன்டு மினிமம் லீட் டைம். மினிமம் லீட் டைம் வந்து நம்ம பொருள் கிடைக்கிறதுக்கும் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கும் பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணது திருப்பி கிடைக்கிறதுக்கான டைம் தான் லீட் டைம் சொல்கிறோம். மினிமம் வந்து 4 days. அந்த மினிமம் 4 எடுத்துடலாம். அப்போது பாருங்க ROL 75 into 6, அதாவது மேக்ஸிமம் யூசேஜ் ரேட் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி, தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 300 மைனஸ் minimum rate of consumption வந்து 25 into minimum lead time வந்து minimum lead time வந்து 4. இப்போ 75 into 6 450 plus 300 minus 25 into 4 100. இப்போ 450யும் 300யும் மல்டிபிள் ஆட் பண்ணா நமக்கு 750 கிடைக்கும். 450யும் 300 ஆட் பண்ணா 750 கிடைக்கும் minus 100. 750 இருந்து 100 மைனஸ் பண்ணா 650 units. In this way the answer will come. நீங்கள் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின், கன்சப்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் per annum 10,000 கிலோகிராம். ஒரு வருஷத்தில் 10,000 கிலோகிராம் மெட்டீரியலை நுகர்வாங்க, கன்சப்ஷன் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆனுவல் யூசேஜ் ஆர் ஆனுவல் ரிக்வயர்மெண்ட். ஆர்டர் பிளேசிங் காஸ்ட் per ஆர்டர். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 rupees ஆகும். காஸ்ட் per கிலோகிராம், ஒரு கிலோகிராம் ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 rupees கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து 8% ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இங்கே கேட்டிருக்கிறது பாருங்க, calculate number of orders to be placed in a year. இதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது.
நம்ம வந்து ஆக்சுவலி இதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிப்போம். எக்கனாமிக் நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு 10,000 யூனிட் வேணும்னு கேட்டிருக்காங்க. 10,000 யூனிட். இந்த 10,000 யூனிட்டை மொத்தமாகவும் வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா பார்ட்டாக வாங்கி வைக்கலாம். அதாவது இந்த 10,000 யூனிட்டை 2 டைமாக வாங்கலாம், 5,000 வாங்கலாம், இல்லை 4 டைமாக வாங்கலாம், 2,500 2,500 2,500 சொல்லிட்டு 4 டைமாக வாங்கலாம், இல்லை 10 டைம்ஸ் கூட வாங்கலாம், 1,000 சொல்லி 10 டைம்ஸ் கூட வாங்கலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும், எப்படி வாங்கினா அதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம், 10,000 ஒன்றா ஆர்டர் பண்ணலாமா, இல்லை 5,000 ஆர்டர் பண்ணலாமா, இல்லை 2,500 ஆர்டர் பண்ணலாமா, இல்லை 2,000 ஆர்டர் பண்ணலாமா, அதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்படி பண்ணும்போது நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம்னு தெரிஞ்சிடும். இப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கும் போது 1000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்ன அர்த்தம், 1000 தான் வாங்க போகிறோம். அப்படி எப்படி எத்தனை டைம் 1000 வாங்கணும், 10 டைம்ஸ் 1000 வாங்கினா தான் 10,000 ஆகும். அப்போ எத்தனை டைம் வாங்கணும், 10 டைம்ஸ் வாங்கணும். தட் இஸ் தி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் எ இயர். ஒரு வருஷத்தில் எத்தனை டைம் ஆர்டர் பண்ணணும். அப்போ ஒரு வருஷத்தில் இந்த 10,000 யூனிட் 10,000 கிலோகிராமை வந்து மொத்தமாக வாங்கலாமா, இல்லை பார்ட்டாக வாங்கலாமான்றதை நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், எத்தனை வாங்கலான்னு. அப்போ எவ்வளோ வாங்கலான்னு தெரிஞ்சால் எத்தனை டைம் வாங்கினா தான் இந்த 10,000 ஆகும்னு கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் கால்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் எ இயர். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, எக்கனாமிக் ஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். 4 ஆர்டர்ஸ். இந்த 10,000 கிலோகிராம் வந்து ஒரே டைம் வாங்குறதுல 4 தடவையாக வாங்குறாங்க. 4 தடவையாக வாங்குறாங்க. என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்காம நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோட ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஆனுவல் யூசேஜ் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஆர்டர் டிவைடட் பை கேரிங் காஸ்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஆனுவல் யூசேஜ் வந்து 10,000 இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் வந்து காஸ்ட் பர் ஆர்டர் இஸ் given that 50 ஹோல் டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்க, 8% ஆவரேஜ் இன்வென்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8% எது மேலே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ரா மெட்டீரியலோட ஒரு கிலோகிராமுக்கு ஆகக்கூடிய, ஒரு யூனிட்டுக்கு ஆகக்கூடிய காஸ்ட். ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் பர் கிலோகிராம் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 2 rupees கொடுத்துருக்காங்க. அந்த 2 rupeesல 8%. அப்போ 2 இன்ட்டு 8/100. இதை ஷார்ட் பண்ணலாம். இதை ஷார்ட் பண்ண மல்டிபிள் பண்ணிடலாம். 2 இன்ட்டு 5, ஏன்னா 2 இன்ட்டு 1 இன்ட்டு 5 நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு 5 10. அப்புறம் இங்கே எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க, 1 2 3 4, இங்கே ஒரு 0 5 zeros, மொத்தம் 6 zeros ஆயிடுச்சு. இன்ட்டு இதெல்லாம் மல்டி பண்ணி போடாச்சு. ஓகே, இன்ட்டு எதுக்காக இன்ட்டு போடுறேன்னா, இங்கே டிவைடு வந்தால் ரெசிப்ரோக்கலாக போடலாம். இந்த 100 மேலே வந்துடும், இந்த 2 இன்ட்டு 8 16 கீழே வந்துடும். டிவைடு வந்தால் ரெசிப்ரோக்கலாக போடலாம், தலைகிழமை போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 100ஐயும் 16ஐயும் கட் பண்ணலாம். 4 4s are 16, அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணலாம். இதை 4 ஆல் கட் பண்ணால் 25 4s are 100, 25/4 ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த 4ஐயும் இந்த 10 lakhs-ஐயும் கட் பண்ணலாம். 4ஐயும் 10 lakhs கட் பண்ணிங்கன்னா 2,50,000 இன்ட்டு இந்த 25 அப்படி இருக்கும். இப்போது இதோடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் வந்து ரொம்ப ஈஸி. இங்கேயும் 25 அப்போ ஏதாவது 1 எடுத்தால் போதும். 2 இருந்தால் அதில் 1 எடுத்தால் தான் ஸ்கொயர் ஃபுட். அப்போ 25 இன்ட்டு 25ல இதோடைய ஸ்கொயர் ஃபுட் வந்து 25. இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 4 ஜீரோ இருக்குது. அப்போது 2 ஜீரோ எடுத்துடலாம். 2,500 கிலோகிராம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம 10,000 கிலோகிராமும் ஒன்றா வாங்கக்கூடாது. வாங்கினா உங்களுக்கு செலவாயிரும், கேரிங் காஸ்ட் அதிகமாயிரும், ஸ்டோரேஜ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகும். அதனால் எப்படி வாங்கணும், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், 2,500 கிலோகிராம் வாங்கினா நம்மளுக்கு எக்கனாமிக்காக இருக்கும், சிக்கனமாக இருக்கும். அப்போ 2,500 கிலோகிராம் நம்ம ஒரு தடவை ஒரு ஆர்டர் வாங்கினா எத்தனை டைம் ஆர்டர் பண்ணால் நமக்கு 10,000 கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இது வெரி சிம்பிள். 2,500 4 ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10,000 கிடைக்கும். அப்போ எத்தனை டைம் ஆர்டர் பண்ணும், 4 டைம்ஸ் ஆர்டர் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர் பர் இயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை வேணும் டிவைடட் பை EOQ. அப்போ மொத்தமாக எவ்வளோ வேணும், 10,000 டிவைடட் பை 2,500. இந்த 10,000 2,500 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 ஆர்டர் பர் இயர், 4 தடவை நீங்கள் ஆர்டர் பண்ணும். அப்போ ஒரு தடவை 2,500, நெக்ஸ்ட் டைம் 2,500, நெக்ஸ்ட் டைம் 2,500, அகைன் 2,500 ஆட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10,000 கிடைக்கும். அப்படி நம்ம பார்ட்டாக 4 தடவை பர்ச்சேஸ் பண்ணாதான் எக்கனாமிக்காக இருக்கும், சீக்கிரமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். 10th question. Given annual consumption of a material is 1,800 units. பாருங்க, annual consumption, annual usage or annual requirement is given that
1800 யூனிட்ஸ். ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க ₹2 per ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு ₹2 செலவாகும். பிரைஸ் per யூனிட் கொடுத்துருக்காங்க 32 பைஸ். இதுக்காக மட்டும்தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது கால்குலேட் யூனிட்ஸில் கேட்ட கொஸ்டின். 32 பைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ருபீஸ் போட்டால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. 32 பைஸ் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். அதுமாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸ்டோரேஜ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அதர்வைஸ் கால் ஸ்டோரேஜ் காஸ்ட், இஸ் அதர்வைஸ் கால் கேரிங் காஸ்ட், அதர்வைஸ் கால் ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 25% கொடுத்துருக்காங்க ஸ்டாக்கோட வேல்யூவில். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 300 யூனிட்ஸ். ஹவ் இட் கம்ஸ் நம்மளுக்கு தெரியும். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ போடலாம். பாருங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into annual requirement into cost of order divided by carrying cost per unit per annum. இந்த ஃபார்முலா இப்போவே உங்களுக்கு மேக்ஸிமம் தரவா இருக்கும். பிகாஸ் we did different sums. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் மைண்டில் இருந்திருக்கும். இதுதான் படிக்கணும். நம்ம தனியாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நிற்கும். நீங்கள் எப்போ யோசிக்கும் போது அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into annual requirement is given 1800 unit, annual consumption 1800 into cost of order, ordering cost 2 rupees, அந்த 2 போட்டுருங்க, divided by 32 பைஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த பைஸ் கொடுத்தா நீங்கள் என்ன பைஸ்னா 100 பைசா சேர்ந்தாதான் ₹1 ஆகும். அப்போ 32 பைஸ்னா 100ல் 32/100ன்னு போட்டால் போதும். இந்த பைஸ் கொடுத்தாலே நீங்கள் எப்போதும் ருப்பியை கன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்போ ருப்பியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், 100ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். ஏன்னா 100 பைஸ் சேர்ந்ததான் ₹1. அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி பைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, இந்த ஆக்சுவலி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் தெரியுங்களா, இந்த கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். 25% கண்டுபிடிக்கிறோம். எது மேலே கண்டுபிடிக்கணும், per யூனிட் மேலே கண்டுபிடிக்கணும். ஆனால் per யூனிட் மேலே 25% கண்டுபிடிக்கணும். per யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, 32 பைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமினேஷனில் இப்படி கொடுத்தா 32 இன்ட்டுன்னு போட்டால் தப்பாகி போயிடும். அப்போ பைசா ருப்பியாக மாற்றணும். எல்லாமே ருப்பியில் இருக்கனால இதே ருப்பியாக மாற்றணும். எப்படி 32 பைசா ருப்பியாக மாற்றுறது, 32/100 32/100 into 25%, 25/100 போடணும். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே இருக்கிறது அப்படியே எழுதலாம். 2 into 1800 into 2. இந்த டிவைடு வந்து ரெசிப்ரோக்கல். கீழே டிவைடு இருக்கிறது மேலே வந்துடும். அப்போ இந்த 100 மேலே வந்துடும். டிவைட் பை கீழே எனக்கு 32 into 25. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து சிலதெல்லாம் மல்டிபிள் பண்ணாமல் வச்சா தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2, அந்த 2ம் 32 மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். 2ம் 32 16 டைம்ஸ் கேன்சல் பண்ணி போட்டு பாருங்க. 1 2s are 2, 16 2s are 32, 16. இந்த 25 அப்படியே போட்டு மீதி இருக்கிறதெல்லாம் மல்டி பண்ணலாம். 18 into 2 36, 36 into 1 into 1 36 அப்படியே இருக்கும். மீதி 0 பாருங்க. 1 2 3 4 5 6. நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறது தகுந்த மாதிரி பார்க்கணும். இதாக இருக்குது. இனி ஸ்கொயர் ரூட் வந்து மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கிறது, டைரெக்டாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா 36ஓட ரூட் வந்து 6, 6 6 are 36. இங்கே மொத்தம் 6 0 இருக்குது. அந்த 6 0ல் நம்ம ரூட் கண்டுபிடிக்கும் 3 தான் எடுக்கணும். 3 எடுத்துட்டோம். டிவைட் பை 16ஓட ரூட் வந்து 4 4s are 16. 25ஓட ரூட் வந்து 5 5s are 25. இப்படி போடணும். இப்போ என்ன பண்ணலாம்னா 6000 டிவைட் பை 4 5s are 20. இந்த 1 0க்கு இந்த 1 0 கட் பண்ணிடலாம். 600 இருக்கும், டிவைட் பை 2. 600 2ஆல் டிவைட் பண்ணால் 300 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதான் 300 யூனிட்ஸ். இங்கே இந்த சம்ஸ் வந்து ஏற்கனவே போட்ட அதே சம்ஸ் தான். பட் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பைஸ் வந்தால் என்ன பண்ணணும், அதை ஒரு ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, அதுக்காக மட்டும்தான் இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இந்த 10 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே ஏகதேசம் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நேரடியாக கொடுத்துருவாங்க. ஏற்கனவே டேஞ்சர் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதெல்லாம் சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணல. ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கோ இல்லை டேஞ்சர் லெவலுக்கோலாம் நம்ம வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணல. டேஞ்சர் லெவலுக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணல, அதேமாதிரி ஆவரேஜ் ஸ்டாக்கும் பண்ணல. பட் அந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இல்லைனா ஆப்டிமம் குவான்டிட்டின்னு கேட்பாங்க, இல்லைனா ரீஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் பர்ச்சேஸ் குவான்டிட்டி, எப்படி கேட்டாலும் ஒன்று தான். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்து வச்சுட்டோம். அது இந்த மெயினாக வந்து கேரிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் வந்து எதுவும் எப்படி கண்டுபிடிப்போம்னா பர்சன்டேஜாக கொடுப்பாங்க. அது வந்து பர் யூனிட் மெட்டீரியல் காஸ்ட்டோடைய பர் யூனிட் மேலே கால்குலேட் பண்ணணும். பர் யூனிட் மெட்டீரியல் காஸ்ட் கொடுக்கலன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த பர்சன்டேஜ் மட்டும் டேரெக்டாக 25/100 10/100 போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி டைப் எந்த சம்ஸ் கேட்டாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே
இதில் வந்துட்டு தியரி பார்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தியரி பார்ட் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி டோல்ட் யூ எஸ்பி ஜெயின் கேஎல் நரங்கோடைய காஸ்ட் அக்கௌண்டிங்கிற புக்கு வந்து இஸ் வெரி யூஸ்ஃபுல். அந்த புக்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அந்த புக்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.